நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம அர்ச்சனா இங்க இல்ல. அம்மா, அப்பா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. அப்புறம் மாப்பிள்ள, அது அர்ச்சனா கிட்ட இந்த ஸ்கூல் பிரச்சனை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். பாட்டி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அர்ச்சனா கிட்ட இதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாமா கார்த்திக்? அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களா? அவங்க இப்பதான் கிளம்புனாங்க. நாமளும் கிளம்பலாம் அர்ச்சனா. அதுவும் இல்லாம இங்கதான் பூஜை முடிஞ்சிருச்சு இல்லையா? கிளம்பட்டுமாமா? நீ கவனமா இரு அர்ச்சனா. வரம்மா. சரி வாங்க. நாங்க வரோம்ப்பா. அர்ச்சனா, அர்ச்சனாமா பிறந்த வீட்டுல பூஜை முடிஞ்சிருச்சா? எப்படி நடந்தது? நல்லா நடந்தது. நீங்க வேணா பாருங்களேன், நம்ம வீட்டு பூஜை அவங்க வீட்டு பூஜையை விட நல்லா இருக்கும். நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். கோலம் மட்டும்தான் இன்னும் போடணும். நம்ம என்னென்னமோ நினைச்சிருந்தோம்க்கா. ஆனா எங்கேயாவது ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, உடனே நாங்க அதை செஞ்சு முடிச்சிடுறோம். சாயங்காலம் விருந்தாளிங்க வரும்போது வீடு அற்புதமா இருக்கணும். சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க யாரும் வரப்போறது இல்ல. நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. அடக்கடவுளே, அப்படி என்ன பிரச்சனை? நாம தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டோமே, அப்புறம் ஏன் யாரும் வரமாட்டாங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய். கிரிஜா, நீ உள்ள வா, வேலை இருக்குல்ல, வா வா. ஆமா சாந்தி, போமா, நீ போய் ரூம்ல நல்லா ஓய்விடு. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நானே செஞ்சிடறேன். எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. அதுவும் இல்லாம இங்க என்ன வேலை இருக்கு? நம்ம சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். நந்தினி, இங்க பாரு, இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சிடு. எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடு. அப்புறம் லட்சுமி, நீ அந்த ஸ்வீட் கடைக்காரனுக்கு போன் பண்ணிடு. சாயந்தரத்துக்கு நான் நிறைய ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவ்வளவு வேண்டான்னு சொல்லிடு. அப்புறம் பூக்கடைக்காரருக்கும் போன் பண்ணணும். அப்புறம் நந்தினி, அந்த வெள்ளி காயின்லாம் இருக்குல்ல, அதை அக்காவோட ரூம்ல கொண்டு போய் வச்சிடு. என்னங்க, சாயந்தரத்துக்கு டேபிள் சேர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுங்க. நமக்கு இப்ப அதெல்லாம் அவசியம் இல்லைல்லக்கா. ஏன்னா நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் இருக்க போறோம். அர்ச்சனா பிறந்து விட்ட ஆளுங்க, நந்தினி லட்சுமியோட புகுந்து விட்ட ஆளுங்க, அவ்வளவுதானே. இது போதுமே. இங்க பாரு சாந்தி, முதல்ல நீ ரூமுக்கு வா. இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். மாணிக்கம், பூஜை ரொம்ப நல்லபடியா நடந்ததுல. இன்னைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. என்னாச்சு அர்ச்சனா, ஏன் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? நானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க இப்போ? இன்னைக்கு சாயங்காலம் பூஜையில என்னெல்லாம் சமைப்பாங்கன்னு இப்ப நான் அம்மா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதை விடு அர்ச்சனா. இந்த விஷயத்தை நாம இதோட விட்டுறலாம். நான் எப்படி கார்த்திக் இதை விடுறது? அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஆசையா இருந்தாங்க, எல்லார்கிட்டயும் இந்த செய்தியை சொல்லணும்னு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, முன்னாடியே. ஐ நோ அர்ச்சனா, ஆனா இதுல அம்மாவோட தப்பு என்ன இருக்கு? அவங்க ஒண்ணு வேணும்னே இதெல்லாம் செய்யல. இந்த விஷயத்தை பத்தி நீ மறக்கிறது நல்லது. எங்க நல்லா ஸ்மைல் பண்ண. இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறது உன் முகத்துக்கு நல்லாவே இல்லை. இதையெல்லாம் மறக்கிறது சுலபம் இல்ல. அதுவும் இல்லாம வீட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னா டென்ஷனா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த. அதெல்லாம் சரி, ஆனா நீ டென்ஷன் ஆகுறதுனால என்ன பிரயோஜனம்?
எல்லாம் தன்னால சரியாயிடும். என்ன கார்த்திக், என்னாச்சு? அர்ச்சனா, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை பார்க்குறேன். அட, டயர் பஞ்சராக தான் இருக்கு. ஸ்பேர் டயர் வேற இல்லை. அர்ச்சனா, டயர் பஞ்சர் ஆயிருக்கு. நீ உள்ளே உட்காந்துட்டு பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க. என்ன கடவுளே இது? ஏன் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே இப்படி நடக்குது? வாங்க வரேங்க. போயிட்டு வராங்க. போயிட்டு வாங்க. அம்மா ராதிகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான் நான் அந்த பூஜையை ஏற்பாடு பண்ணேன். ஆனா பிரச்சனை முன்ன விட அதிகமாயிடுச்சு. முதல்ல சம்பந்தி தான் கோவமா இருந்தாரு. இப்போ சம்பந்தி அம்மாவும். அவங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? ஆமா, சம்பந்தி அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாமே என்னால. அக்கா, வந்தவங்க கிட்ட நீங்க வேணும்னு ஒன்னும் விஷயத்த சொல்லல. அவங்களாவது அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்க வேண்டியது நாம தான். அர்ச்சனாவுக்கு பிறக்க போற குழந்தை மேல நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அவங்க வீட்டுல இதுதான் முதல் சந்தோஷமான செய்தி. அதனாலதான் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. சம்பந்தி அம்மா இந்த பூஜையை எதுக்காக நடத்துறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏற்கனவே அந்த ஸ்கூல் விஷயத்தினால அவங்க எல்லாருமே கோவமா இருக்காங்க. அது போதாதுன்னு இது வேற. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆனா அவங்க நம்ம நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். இந்த வேலைகளை யாரும் வேணும்னு செஞ்சது கிடையாதே. நானும் செய்யல, அம்மாவும் செய்யல. சூர்யா, இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனா இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் தவறு செஞ்சிருக்கிறது நாம தான். அதுதான் உண்மை. அப்பா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாருப்பா, எது சரியோ அதை தான் நான் சொல்லுவேன். சும்மா இப்படி பேசுறதால தப்பு சரின்னு ஆயிடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, அண்ணன் கிட்ட பேசவே முடியல. ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் மாணிக்கம். பிரசாதத்தையும் கொஞ்சம் கம்மியாவே பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பம் மட்டும் தானே. இன்னொரு விஷயம், இந்த கோலம் அப்புறம் இந்த அலங்காரம் எல்லாமே எடுத்துடுங்க. அட, எதுக்காக நீ இந்த அலங்காரத்தெல்லாம் எடுக்க சொல்ற? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பூஜை நடக்க போகுது இல்ல? சரிக்கா, இந்த அலங்காரம்லாம் அப்படியே இருக்கட்டும் மாணிக்கம். சரிங்க சின்னம்மா, நான் மத்த வேலையை பாக்குறேன். நானும் பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அண்ணன் குரல சரியா கேட்க மாட்டேங்குது. சரியா பேசவும் முடியல. அண்ணன் கிட்ட ஒரு தடவை பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோபால் விஷயத்தை பத்தி அண்ணன் கிட்ட சொன்னாதான் அவர் சரியான தீர்வு சொல்வாரு. அண்ணன் எப்படிதான் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறாருன்னு தெரியல. குடும்பம், வியாபாரம், பிரச்சனை எல்லாத்தையும் எப்படிதான் சமாளிக்கிறாரு. பக்கத்துல எந்த பஞ்சர் கடையும் இல்ல. என்னோட மெக்கானிக் நம்பர் கூட கிடைக்க மாட்டேங்குது. பேசாம நம்ம ஒன்று பண்ணலாம். நாம ரெண்டு பேரும் டாக்ஸியில் வீட்டுக்கு போயிடலாம். கார் இங்கே இருக்கட்டும். சரி, நீங்க வண்டியிலே உட்காந்துட்டு நான் போய் டாக்ஸியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ வந்தனா, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நல்லதா இருக்காங்க. இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. ஆமா அர்ச்சனா, ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. அம்மா இப்பவும் வருத்தமா தான் இருக்காங்க. வந்தனா, அவங்கள அப்செட் ஆக வேண்டாம்னு நீயாவது சொல்லு. நான் வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட பேசுவேன். நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். சரி, இத பாரு, அப்பா எந்த விஷயத்துக்காக இவ்ளோ கவலையா இருக்காரோ அந்த விஷயம் சரியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லு. எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? அது அப்பா ஏதோ பிசினஸ் ப்ராப்ளம், அதனால தான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு சொன்னார்ல. இப்போ அந்த விஷயத்தை பத்தியும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கவலை இல்ல? அதுவும் உண்மைதான். சரி வந்தனா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். இப்போ போனை வச்சிடுறேன்னு. அனன்யா,
மெக்கானிக் ஃபோன் வேற கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு கார்த்திக், டாக்ஸி கிடைக்கலையா? அர்ச்சனா, நீ எதுக்கு கீழே இறங்கி வந்த? ஐயோ, கார் சாவி. என்ன அர்ச்சனா, வண்டி லாக் ஆயிடுச்சு. சாரி கார்த்திக், சாவியை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். ஓகே அர்ச்சனா, தப்பு என் மேலயும் இருக்கு. சாந்தி, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. சின்னம்மா, பூஜை நேரம் அதே தானே? ஏன் கேக்குறேன்னா மோகன் ஃபோன் பண்ணிருந்தாரு, உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஆமாம்மா, அதே நேரம்தான். அர்ச்சனாவும் கார்த்திக்கும் ஏன் இன்னும் வரல? ஒருவேளை எல்லாரும் கூட சேர்ந்து வரணும்னு நினைச்சிருப்பாங்களோ? அஹ், அது வந்து சாந்தி, மழை பெய்யுது இல்லையா, டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க. வேணும்னா நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசேன். ம். டாக்ஸி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? அம்மா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அது வண்டியோட டயர் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுமா. அட கடவுளே. அர்ச்சனா, என்னம்மா உனக்கு விடாம தும்மல் வந்துகிட்டே இருக்கு? கொஞ்சம் கவனமா இரு. உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா கஷ்டம். சரிம்மா. ஐயோ அர்ச்சனா, நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு டாக்ஸி கிடைக்கிற வரைக்கும் நீ காருக்குள்ளேயே உட்கார்ந்துருமா. அப்புறம் கார் ஜன்னல கூட நல்லா மூடிக்கோ. டாக்ஸி, டாக்ஸி நிறுத்துங்க. அம்மா, அது வந்து எங்களோட வண்டி லாக் ஆயிடுச்சு. வண்டியோட சாவி உள்ள இருக்கு. நிறுத்துங்க. கார்த்திக் ஆட்டோ இல்ல டாக்ஸி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. இல்லம்மா அர்ச்சனா, இப்ப நீ ஆட்டோல எல்லாம் வந்துடாத. மேடு பள்ளம் ரொம்ப இருக்கும்ல. கார்த்திக், ஆ, அம்மா நம்ம 2 பேரையும் ஆட்டோல வர வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். அம்மா, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. டிரைவர் போய் கூட்டிட்டு வருவாரு. இல்ல வேண்டாம், நானே போய் கூட்டு வரேன். சரிங்க. அர்ச்சனா, நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? உங்களை கூட்டிட்டு வரதுக்கு கார்த்திக் அப்பா வரேங்கிறாரு. ராஜேஸ்வரி ஸ்ட்ரீட் வருங்களா? அம்மா, அப்பா வர வேண்டாம்னு சொல்லுங்க. எங்களுக்கு டாக்ஸி கிடைச்சிடுச்சு. இதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவோம். சரிம்மா அர்ச்சனா, பாத்து வாங்க. டாக்ஸிக்காரங்கிட்ட வண்டியை கொஞ்சம் பொறுமையா ஓட்ட சொல்ல அர்ச்சனா. மேடு பள்ளம் இருக்கும், பாத்து சரி, வாங்க. சரிங்கம்மா. ரெண்டு பேரும் டாக்ஸில வராங்களா? நம்ம தப்பு பண்ணிட்டோம்க்கா. கார்த்திகையும் அர்ச்சனாவையும் நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கணும். பாவம், அர்ச்சனாவுக்கு காலையில இருந்து வேலை. காலையில வேற சீக்கிரமா எந்திரிச்சா. நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணா. நாள் மொத்தமும் பூஜையில உட்கார்ந்திருந்தா. இப்ப நனைஞ்சு வேற போயிருக்கா. இப்ப என்னன்னா தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. அர்ச்சனா, இந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ணு. சரி, இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணி ஓட்டுங்க. பெரியம்மா, இந்த புடவையை நான் இஸ்திரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. சாயங்காலம் பூஜைக்கு ராதிகா வருவாங்கல்ல, ஞாபகமா இந்த புடவையை கொடுக்கலாம். புடவையை எங்கேயே மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கிரிஜா, விளக்குல எல்லாம் நெய் ஊத்திட்டியா? ஊத்திட்டேன். மழை வேற ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுங்க. எனக்கு அவங்கள பத்தி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். பாத்தீங்களா, கரெக்ட் டைமுக்கு நாங்க வந்துட்டோம். ஆனா எல்லாரை விடவும் நாங்க தான் முதல்ல வந்திருக்கோம் போல இருக்கு. மத்த விருந்தாளிங்க எல்லாம் எங்க காணோம்? அது வந்து என்னன்னா, மத்தவங்களை எல்லாம் நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். குடும்பத்தாளுங்க மட்டும் சேர்ந்து பூஜை பண்ணலாமே. ஏன்? நந்தினியோட அப்பா இன்னும் ஊர்ல இருந்து வரல. அதனால ஃபங்க்ஷன் இல்ல, பூஜை மட்டும் செய்யலான்னு இருக்கோம். அவர் இல்லாம பூஜையே பண்ண போறீங்க, அப்ப மத்த ஏற்பாடுகளையும் பண்ணிடலாமே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா அம்மா, அர்ச்சனா அர்ச்சனா வணக்கம் ஆண்டி. அர்ச்சனா என்ன நீ இப்படி நனைஞ்சு போயிருக்க? அர்ச்சனா, முதல்ல நீங்க 2 பேரும் தலையை தவிட்டுங்க, அப்புறம் துணி மாத்துங்க. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம எப்படி இருக்கிறது? 2 பேரும் எப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? இப்படி தும்மல் வந்துட்டு இருந்தா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். கார்த்திக், நீ நனைஞ்சு போயிருக்க. போங்க, 2 பேரும் முதல்ல ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்துங்க. நான் மாத்திரையும் மஞ்சப்பொடி போட்ட பாலும் கொடுத்து விடுறேன். ஐயோ கடவுளே. அக்கா, இவள பாருங்கக்கா, எப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கா. இவள நம்ம கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லக்கா? சூடா இருக்கிற பால்லயே மஞ்சள் பொடி போடட்டுமாக்கா? போடலாம். நீங்க ஒரு வாட்டி வந்து திடீர்னு? மாணிக்கத்தை நான் அர்ச்சனா. ready பண்ண சொல்றேன். இந்த பொருள்லாம் அங்க எடுத்து வச்சிருங்க. இந்த இடத்த காலி பண்ணிட்டு சுத்தப்படுத்திருங்க. வந்தனா, அம்மா, நீ அர்ச்சனா கிட்ட பேசினியாமா? இல்லம்மா. அர்ச்சனா காயத்ரி ஆண்டி கிட்ட இத பத்தி பேசிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. அதனால அவ அங்க போனதும் ஃபோன் பண்றேன்னு சொன்னா. இப்ப அவ கொஞ்சம் பிஸியா இருப்பாள்ல. அவங்க வீட்டு பூஜைக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் கையால நிறைய ஸ்வீட் பண்ணி வச்சிருந்தேன், நிறைய கிஃப்டும் வாங்கி வச்சிருந்தேன். அக்கா, இந்நேரம் சம்மந்தியோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அர்ச்சனாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன். இல்லைன்னா நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. அப்படின்னா நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. அட, போன ரூம்லயே மறந்து வச்சிட்டேன் போல இருக்கா. அம்மா, நான் உங்க செல்ல இருந்து கால் பண்ணு. அட, போன் ஆஃப் ஆயிருக்கு. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாமா, இருக்கலாம். வந்தனா, நம்ம வீட்டு போன்ல இருந்து அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணு. ஆமாமா. இல்ல வேண்டாம், வீட்டு போன்ல இருந்து பண்ண வேண்டாம். சூர்யாவோட அப்பா அங்க உட்காந்து ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்போ நீ அங்க போய் ஃபோன் பண்ணா சரி வராது. நீ ஒண்ணு பண்ண, நீ உன் போனை எடுத்துட்டு வா. சரிம்மா. இத பத்தியெல்லாம் நம்ம முதல்லயே யோசிச்சோம்ல. இந்த பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு கிடையாது. அப்பா, ஆனா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஆனா இப்ப நாம கொஞ்ச நேரம் கூட உன்னால உன் போன் ஆஃப் பண்ண முடியாதா? நானும் தானே ஆஃப் பண்ணிருக்கேன். அர்ச்சனா, இந்த சாரியில நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், உன்னோட ஸ்மைல். ரிலாக்ஸ்டா இரு. அம்மாவோட கோவம் இப்ப முன்ன விட குறைஞ்சிருக்க. கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் பிஸி ஆயிடுவாங்க. அம்மா அந்த விஷயத்த சுத்தமா மறந்துடுவாங்க. கார்த்திக், சீக்கிரமா கீழே வா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வரேன். அர்ச்சனா, நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா. நான் இப்ப போறேன். அம்மா பூஜையை கேன்சல் பண்ணிட்டேன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் வீட்டாளுங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மோகனும் ருக்மிணி ஆண்டியும் எதுக்கு வந்திருக்காங்க? நந்தினி அக்கா அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டாங்களா? இல்ல, நந்தினி அக்கா சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் இங்க கிளம்பி வந்திருக்கலாம். நிக்கல், நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க, பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா ஆமா, பூஜை ஆரம்பிக்க போறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. நிக்கிலோட ஃபேமிலி கூட வராங்களா? அப்படின்னா எங்க வீட்டு ஆளுங்களை மட்டும்? இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அம்மா கண்டிப்பா அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்தாங்க. வந்தனா. வந்தனா இல்லம்மா, அம்மா பேசுறேன். அம்மா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அம்மா அங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொன்னாங்க? பூஜை கேன்சல் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க? ஆமா அர்ச்சனா, ஏன் இப்ப இதெல்லாம் கேக்குற? இல்ல, அது வந்து நான் சும்மா தான் கேக்குறேன். நான் எதையும் சரியா கேட்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சம்பந்தி அம்மா மாணிக்கத்துக்கிட்ட போன்ல பேசினது நான் காதால கேட்டேன். அப்புறம் லக்ஷ்மி கூட அவ புகுந்து வீட்டுக்கு போன் பண்ணி யாரையும் வர வேண்டாம்னு சொல்றதா சொன்னா. என்னம்மா அர்ச்சனா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அது வந்து மோகன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட புகுந்த வீட்டுக்காரங்க கூட வர போறாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் வரல.
அப்படின்னா சம்பந்திங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை மட்டும் கூப்பிடலையா? அம்மா அர்ச்சனா கீழே கூப்பிடுறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா? அம்மா அர்ச்சனா, நீ கீழே போ. ஆனா அம்மா, அர்ச்சனா, தேவையில்லாம ஏன் உன் மனசு குழப்பிக்கிற? பூஜைக்கு நேரமாச்சு, சந்தோஷமா கீழே போ. ஆனா அம்மா, நீங்க எல்லாரும். அர்ச்சனா, நான் தான் சொல்றேன்ல, எதை பத்தியும் நீ யோசிக்காத. நம்ம அப்புறமா இதை பத்தி பேசலாம்.